எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் என்னோட அப்பா அம்மா, நான், என் குடும்பம், என் மனைவி அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு புரிதலும் இல்லாம. ஆனா இதை தெரியாம நிறைய மனிதர்கள் இந்த உலகத்துல இதுதான் வந்துட்டு அகத்தியர் என்ன சொல்லியிருக்கா, கோடியிலே ஒரு ஊரப்பான், என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் நல்லா சம்பாதிக்கணும். உங்க மனமாகப்பட்டது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் செய்யணும். பாத்தீங்கன்னா கார்பரேட் பாலிடிக்ஸ் இப்போ வந்து நிறைய பேசுறாங்க. அப்போ உங்க மனம் எப்படி பக்குவம் அடையும்னா, இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்து இந்த பார்க்ல இங்கெல்லாம் போனீங்கன்னா வயசானவங்க உட்காந்துக்கிட்டு, முதியவர்கள் உட்காந்துட்டு என்ன பேசுவாங்க, அது ஒரு விஷயம் பத்தி தெரியவே தெரியாது. நம்ம எல்லாம் பக்தியில இருந்துட்டோம், பக்தி செஞ்சோம், பக்தியை பத்தி நிறைய பேசணும். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். ஆத்மா வணக்கம். என்னோட நேம் கோகுல கிருஷ்ணன். நான் ஊர பக்கத்துல இருந்து வரேன். பிரபஞ்சத்துல இருந்து வந்தோம் இந்த ஆன்மா அப்படின்றோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் என்னோட அப்பா அம்மா, நான், என் குடும்பம், என் மனைவி அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு புரிதலும் இல்லாம திடீர்னுட்டு நானே வந்து பிரபஞ்சத்துல இருந்து வந்தேன், நான் தான் கடவுள் அப்படின்னும் போது இந்த நான் அப்படின்ற அந்த ஒரு புள்ளியை நோக்கி தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இப்ப நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னா நான் நல்லா இருக்கணும், என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கேன். அந்த நான் என்ற ஒரு பொருளை வந்து சரணாகதி நான் கொடுத்துட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் என்னுடைய குடும்பத்தையோ இல்லை என்னை சுற்றி இருக்கிற எனக்கான இதை நான் எப்படி சரியான வழிநடத்தி போக முடியும் இந்த உலகத்துல? பிரபஞ்சத்துலேருந்து வந்தீங்க, அதெல்லாம் வந்து இருக்கட்டும். என்னன்னா பல பிறவைகளாக வந்து மனித பிறவி வந்துட்டீங்க. இதுல இருந்து ரெண்டு விஷயம் நீங்க கேட்ட கேள்வியில இருக்கு. அந்த சின்ன அசைவனால அந்த அனுபவம் பெறுவதற்காக இந்த பூமிக்குள்ள வந்து பிறவி எடுக்க இந்த ஆன்மா உள்ள வந்துருச்சு. பல பிறவைகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. மனிதனா வந்துருச்சு. ஏதோ எங்கேயோ செஞ்ச ஒரு வினையினால நீங்க இப்போ வந்து இந்த பாதையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாதைக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா இதை தெரியாம நிறைய மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. இதை தான் வந்துட்டு அகத்தியர் என்ன சொல்லியிருக்கா, கோடியிலே ஒரு ஊரப்பான்னு பாடியிருக்காரு பாட்டு. கோடியில ஒருத்தருக்கு தான் இந்த வழி தெரியும், அந்த கோடியில ஒருத்தருக்கு வழி தெரியும். ஆனா அந்த கோடியில ஒருத்தர் தான் இதுல முழுசா போவாங்க. அப்போ நீங்க வந்து எவ்வளவு சிறந்தவரா இதுல இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. கோடியில ஒருத்தருக்கு தான் வழியே தெரியுமா, அந்த வழி தெரிஞ்ச கோடியில ஒருத்தரால தான் முழுசா போக முடியும் உள்ள. ஓகே, இதுதான் நம்ம குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளும் சொல்லுவாரு. இதுல எங்கேயுமே குடும்பத்தை விடணும்ன்ட்டு இல்லவே இல்லை. இப்போ நம்ம வந்து இத்தனை நாள் நீங்க இருந்ததுக்கும் இப்போ நீங்க உபதேசம் வாங்கி எங்களோட இந்த பயணத்துல போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இத்தனை நாள் இல்லை பப்ளிக்கா நம்ம எல்லா மக்களையும் பார்க்குறோம். என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்றதுக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா படிச்சா போதும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும். இப்போ நம்ம ஆஃபீஸ்ல கூட பார்த்தீங்கன்னா கார்பரேட் பாலிடிக்ஸ்ன்னு இப்போ வந்து நிறைய பேசுறாங்க. என்னன்னா கூடயே நண்பன் மாதிரி இருப்பான், ஆனால் நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிருப்போம். இப்போ இந்த உலக வாழ்க்கையில எல்லா விஷயத்துலையுமே சரி, இப்போ வேலை செய்யற இடத்துலன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே கூட நண்பன் மாதிரியா ஒருத்தன் இருப்பான், கடைசியில் அவன் துரோகம் செஞ்சுட்டான்னு கேட்போம். கரெக்டுங்களா? அது குடும்பத்தில் பிரச்சனையை பண்ணி விடுறதா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிரச்சனையாகிறதா இருந்தாலும் சரி, அது மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இதெல்லாம் வந்து நோய் பார்க்கும்போது தான் அந்த நான் என்ற தன்மை, அந்த செல்ஃபிஷ்னஸ் அதிகமாக ஆகிறதுனால தான். அதே இந்த பாதையில நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, உங்க மனமாகப்பட்டது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் செயல்படும். இந்த மனம் அதிகமா வெளில போக 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 என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த வெளி உலகத்தை பார்த்து நானும் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 5 நண்பர்கள்ல 3 பேர் வந்துட்டு நல்ல வேலையில இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அதுல 2 நண்பர்கள் இல்ல 3 நண்பர்கள் வந்து கம்மியா சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த 5 நண்பர்களை பார்த்து நானும் வந்துட்டு இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கணும், அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவங்க சக்திக்கு மீறி பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப என்ன பண்ண ஆகும், அது நான்ன்ற தன்மை வந்து அங்க என்னென்ன சூழ்ச்சி பண்ணா என்னால வந்து அந்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியுமோ அந்த சூழ்ச்சியெல்லாம் நான் பண்ண ஆரம்பிப்பேன். கரெக்டா? அப்போ என்ன ஆயிடும்னா என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும், என் வயிறு ரொம்பனா போதும், பக்கத்து வீட்டுக்காரன் என்னானாலும் பிரச்சனை இல்லை, என் கம்பவுண்ட்ஸோட வந்து பெருசா கட்ட உனக்கு அவன் வீட்டுக்கு காத்தே போகாது. ஸோ அந்த மனோபாவம் வந்து நம்மளுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த பாதையில நம்ம வரும்பொழுது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மனோபாவம் வர்றது எல்லாமே எதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மனம் என்ற ஒரு விஷயம் அதிகமா செயல்படுறதுனால. ஸோ நீங்க இந்த பாதையில வரும்போது என்ன ஆகும்னா இந்த மனமாகப்பட்டது எதற்கு செயல்படணுமோ அதுக்கு மட்டும் செயல்படும். தேவையில்லாத பதிவுகளை உள்ளேருந்து அழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கும், வெளியில சேர்த்துக்காது. சேராதப்போ உங்களுக்கு அவ்வளோ வந்து கன்ஃபியூஷன் இருக்காது. அப்போ உங்க மனம் எப்படி பக்குவம் அடையும்னா, இன்னைக்கு இருக்கு, நான் நேர்மையா சம்பாதிச்சது இது, நான் இந்த நேர்மையா சம்பாதிச்ச வச்சு என் குடும்பத்தை என்னால் இவ்வளோ தூரம் பார்த்துக்க முடியும், அதளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், அப்படி வந்து போக ஆரம்பிச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு கையில குடும்பத்தை பிடிச்சிக்கோங்க, ஒரு கையில வந்து ஆன்மீகத்தை பிடிச்சிக்கோங்க, 2 கையில 2ஐயும் பிடிச்சிக்கிறேன், நீங்க பாட்டு உங்க வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது குடும்பத்தை விடணும்னு இல்லை, ஆன்மீகத்தை விடணும்னு இல்லை. ஒரு பீரியட்ல உங்களுக்கு உங்க பிள்ளைகள் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களை ஓரமா உட்காரு நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லும் போது ஆன்மீகத்தை 2 கையில பிடிச்சிக்கோங்க. இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்க்கில் இங்கெல்லாம் போனீங்கன்னா வயசானவங்க உட்காந்துக்கிட்டு முதியவர்கள் உட்காந்துட்டு என்ன பேசுவாங்க, என் பையன் இப்படி பண்ணிட்டான், என் மருமக இப்படி திட்டா, என் பையன் இப்படி பேசிட்டான், எனக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பேசுவாங்க. கரெக்டுங்களா? ஏன் அந்த தாக்கம் சின்ன வயசுலேருந்து உன்னை நான் வளர்த்தேன், ஆனால் நீ என்னை போய் இப்போ ஓரமாக உட்காருன்னு சொல்லிட்டேன், இந்த முதியோர் இல்லத்துக்கு போய் சேர்ந்துடுன்னு சொல்கிறேன், நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு இங்கே பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, முதியோர் இல்லத்துக்கு போயிடுன்னு வந்து சொல்லிட்டேன். அந்த ஆதங்கம் நீங்கள் எப்போ ஆன்மீகத்தை ஒரு கையில் பிடிச்சிட்டு குடும்பத்தை ஒரு கையில் பிடிச்சிட்டு உட்காருறீங்களோ நாளைக்கே பிள்ளை வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது பெரிய பாதிப்பாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஆன்மீகம் வந்து அவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுக்கும். ஆனால் பெரும்பாலும் நம்மளுக்கு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் பற்றி தெரியவே தெரியாது. நம்ம எல்லாம் பக்தியில் இருந்துட்டோம், பக்தி செஞ்சோம், பக்தியை பற்றி நிறையா பேசணும், அப்படியே போனமே தவிர்த்து நம்ம இந்த ஆன்மீகத்தை பற்றி பெருசாக ஆராயவும் இல்லை, அதுக்குள்ளே போகவும் இல்லை. அதெல்லாம் அந்த சித்தர்கள் பண்ணதோட சரி, எப்பயாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு மகான் தளத்துக்குவாங்க, அதை பற்றி பேசுவாங்க, அதோட அது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பாடம் பண்ண மனம் அடங்கும், தேவையானதுக்கு மட்டும் நம்ம மனம் போகும், நமக்கு தேவையானதை நம்ம சேர்த்து வச்சுப்போம். ஒரு காலத்தில் போக போக உன்னுடைய மனம் முழுதும் அடங்கி நான் என்ற ஒரு பொருளை வந்து நீங்கள் முழுமையாக சரணாகதி கொடுத்துருவீங்க குரு கிட்ட. அதுக்கப்புறம் மோட்சத்தை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.